கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும். புரியுதா இல்லையா? உன் ஜாதகத்துல நிக்கலையே. ஏன் நிக்கல? என்னையா நிக்கல? 8ஆம் இடத்துக்கார 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கார 7ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கார 3ஆம் இடம், சனி நீச்சம், சூரிய டம்மி ஆகி போய் கிடக்கு, எல்லாமே வக்கரமாயி போய் கிடக்கு. எப்படி அவளுக்கு சும்மா கேள்வி கேட்கறாங்க. அட போயா, உன்னால வீட்டுக்கு போனா என் பொண்டாடி உதைக்கிறா. இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்பு நாள் அடிப்பா. அதுவும் நடக்காது. ஏண்டா மிரடுற? டே, ஒரு ஜாதகம்னா யோசிக்கணும்னா ஜாதகங்கிறது சாதாரண பிள்ளைடா. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவ ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி விடாத. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகள்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணைய வச்சீங்க. இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பாரு, என்கிட்ட ஒரு 1000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இரு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, கமிஷன் கன்ஃபார்ம். சரிண்ணே, நான் இப்ப உடனே ஏற்பாடு பண்றேன். அது வரேன். அது ஒரே ஒரு நிமிஷம். வரேன், உடனே வரேன். என்னாச்சு? 10 ரூபா. ஓ டயம் ஒர்க் அவுட் ஆயிருச்சியா? என்ன சொல்ற? ஓ ஜாதகப்படி நீ கோழி பண்ண வச்சா ஓஹோன்னு வரலாம். ஜாதகத்தை நல்லா கணிச்சியா? நல்லா சலிச்சுதான் சொல்றேன். இந்த தடவை மிஸ் ஆகாதியா? போலாங்கோழை, நாளாங்கோழை, பின்னாடி கோழை, வரதா கோழை, பாடுறா கோழை, வான்கோழை. 10,000 ரூபாய்க்கு எத்தனை கோழி குஞ்சு வரும்? ஒரு 1000 கோழி குஞ்சு வரும். ஏன் கேக்குறீங்க? அப்படியா கொடுத்துருப்பான். அதான் தர முடியாது. இதுக்கு வேற ஆர்டர். தமிழ்நாட்டுல ஒரு அம்பானி வரத கருத்துறாத. அவன் மூஞ்சிய பாரு. உனக்கு தோதா நாடு. யோசனை பண்ணி வாங்குவோம். யோசனை பண்ண முடியாதா? உருமையா இருக்கு. ஓ மடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. என் பொண்டாடி தாலி அடகு வச்ச போறையா? கையில அதெல்லாம் போட்டு கையில ஏன்டா பொண்டாடி தாலி அடகு வச்சா? இதெல்லாம் கவரிக்கையா? கவரிக்கா? ஓஹோ, சொத்து பூரா போனாலும் பணக்காரங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டீங்களோ? தாலியை வித்த மூலிய வித்தேன்னு ஓஹோன்னு பண்ண வளர்ந்த உடனே 10 கிலோவுல தாலி செஞ்சு உன் பொண்டாட்டி காலத்துல 10 தாலியா கட்டு. ஏன் தாங்காதோ? போடா, இந்த பணத்தை பிடிப்பான். பணத்தை திருப்பி கொடு. சரக்கு ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கணும். ஆமால? ஆமாண்ணே, இதெல்லாம் சட்டப்படி தப்புண்ணே. கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பிடிங்கண்ணே, டைம் ஆச்சு. தம்பி, வீணாவுல 2 உசுறு பொலியாயிரும். 2 உசுறு பொலியாயிரும். ஐயோ ஐயோ, சரியா அழுவாதையா? எடுத்துக்கையா? யாரு அவரையா கூடைய இப்படி சோறு பாடகட்ட போல பாருங்கடா அவசியா. பண்ணேற சந்தோஷம் தானே? ஈமு கோழின்னு வச்சிருக்காங்க. உங்க பொண்டாட்டி பேரு கோமதி. கோமு கோழின்னு வச்சு ஓஹோன்னு பண்ண வேண்டியதானே? அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் ஏற்றுமதியில பண்ணிட்டு போக முடியாது. இது மட்டும் ஒழுங்கா நடக்கல, அப்புறம் பாரு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்னையே ஏமாத்திட்டாண்டி. சரி விடு, பாத்துக்கலாம். மாட்டாமல போயிடுவானுங்க. ஏய் அங்க பாரு. எவ்வளவு? 20 ரூபா. இவ்வளவு எதுக்குடா இங்க வந்திருக்காளுங்க? வேற எதுக்கு வந்திருப்பாளுங்க? கோழி குஞ்சுக்கு பரோட்டா போடுவோமா, பிரியாணி போடுவோமா, பூரி போடுவோமான்னு கேட்க வந்திருப்பாளுங்க. சொல்லிட்டோம்டா. ஒருவேளை சைடிஸ் என்ன போடலான்னு கேட்க வந்திருப்பாளுகளோ? ஏய், சிரிச்சுக்கிட்டே வாடி. திருட்டு பழுக ஓடினாலும் ஓடிடுவாங்க. ஏன் மாப்பிள சிரிப்பே சரியில்லை, ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கிடுவாளுகளோ? சேட்டை அப்படியெல்லாம் இருக்காதுடா. ஆனே சொல்லுங்கண்ணே. நேத்து ஒரு அழகான பொண்ணுக்கு கோழி குஞ்சு அவங்க பார்ட்டியோட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. மாட்டிக்காத, ஜாக்கிரதை. மாட்டியாச்சுனே, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ண கூடாதானே? ஏண்டோ ரோடு ஏமாத்தினா விட்டுவேனா? யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. அவமானமா இருக்கா? சீக்க கோழி கொடுத்துட்டு ஏமாத்திட்டியோடா. செத்து போச்சுடா. விடுங்க. ஒரு 4 கோழி குஞ்சுக்கு இப்படியா? கோழி குஞ்சுனா அதுவும் உசுறு தானே? இங்க வாங்க, கை காணுங்க. புடிங்க, அதை புடிங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு குலுக்கல் முறையில உங்க நம்பரே வரல.
ஏதோ இந்த மூஞ்சி இவ்வளவு பரிதாபமா இருக்கேன்னு நானும் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மாத்தி கொடுத்தேன். மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்கிறியா? இதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது? இந்த மாப்பிள ஏண்டி இதுவும் ஒருவேளை செத்து போயிட்டா? அப்புறமா வாங்க எட்டா தாரம். ஏங்க நான் உசுருக்கெல்லாம் கேரண்டி கொடுக்கறான கடவுளாங்க. ஃப்ராட் பையனி, கடவுள் ரேஞ்சுக்கு பேசுறியா? ஏய் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, ஊரை கூட்டடி. ஹலோ, எங்களை அக்யூஸ் ரேஞ்சில ஃபீல் பண்ணி பேசுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப என் மாப்பிளோட செல்ல போறீங்க. போலீஸ் எல்லாம் ஒரு வாரம் திருப்பி கொடுங்க. ஏய் இவன் உண்மையிலே ஜென்டில்மேன் தாண்டி, வா போலாம். ஏண்டா ஏங்க என் செல்போன் ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் நீங்க? மாப்பிள்ள நல்லா இருக்காராமா? ஆபீஸ் போயிருக்காரா? சரி சரி சரி. பொண்ணு நல்லா படிக்குதா? அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவை நல்லா பெருசா கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். செலவு பூரா நம்மளுக்கு தான். இருக்காதா பின்ன? இந்த ஒரு நாளைக்காக தானே இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். சரி மாப்பிள்ள, நீ எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு வந்துடணும். சரி நான் வச்சிடறேன். வாமா வள்ளியம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்கய்யா. நீ தேதி கிழிக்கும் போதே நினைச்ச நீ வருவேன்னு கரெக்டா வந்துட்ட. இந்த ஊர்லயே ஒழுங்கா வட்டி கொடுக்குற ஒரே ஆள் நீ தம்மா. பணத்தை வாங்கிக்கோ. காஃபியை வள்ளியம்மா கிட்ட கொடுத்துரு. இருக்கட்டும்யா. பரவாயில்லம்மா, குடிச்சிட்டு போமா.